ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காயத்தாளில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம். வெங்காயத்தாளில் அதிகமாக சத்துக்கள் நிறைந்திருக்கு. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வெங்காயத்தாளில். இன்றைக்கி நான் டெரஸ் கார்டனில் பறித்த சின்ன வெங்காயத்தாள் தான் பறித்து வச்சுருக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். வெங்காயத்தாளில் வெங்காய பகுதியை தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தாழையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தாளை கழுவி நல்லா வடிகாட்டி வச்சுக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு எண்ணெயிலே வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வதக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு வெங்காயத்தாளை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூட வதக்குங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு லிட்டை வச்சு மூடிடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து சுருண்டு வந்துடும். 4 முட்டையை உடைச்சி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ லிட்டை திறந்து பாருங்கள். வெங்காயத்தால் நல்லா சுருண்டு வந்துருச்சு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மிளகு பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை இன்னும் ஹெல்த்தியாக்க ஒரு திருவுண்ண கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிளறி விடுங்க. கேரட்டு லைட்டாக வெந்த பிறகு நம்ம உடைச்சி வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. கிளறிட்டே இருங்க முட்டை வேகிற வரைக்கும். ஆரோக்கியமான முடக்கத்தான் கீரை பொரியல் ரெசிபியை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிட்டை வச்சு மூடி 1 நிமிஷம் வேக வைங்க. முட்டை நல்லா ப்ளஃபியாக வெந்துருச்சு. இப்போ ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தால் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கூட இந்த பொரியலை நீங்கள் இன்ஸ்டன்ட் லஞ்ச் ரெசிபியாக கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் எங்கள் சேனலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் எங்கள் ரெசிபி எல்லாத்தையும் பாருங்கள். இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.